பாட்டு பாடுறதுக்கு நிறைய வல்லமை உண்டு. ஆமென். வேதத்துல போராடி மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் பாட்டு பாடணும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போராடுறதுக்கு முன்னாடியே பாடல் பாடி அதை மேற்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. ஆமென். யோசேபாத் அப்படின்ற ஒரு ராஜா குறித்து நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். இவருக்கு எதிராக படைகள் எல்லாம் வந்தப்போ ஆண்டவருடைய சமூகத்துல போய் முழுமையா அவர் கன்ஃபஸ் பண்ணி, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு புரியல ஆண்டவரே, அதனால முழுமையா நாங்க உங்களையே நாங்க நோக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முழுமையா ஒப்பு கொடுத்துட்டு எல்லாருமே உபவாசம் இருக்க சொல்லிட்டு இவங்க செய்த காரியம் என்னன்னா, போர் வீரர்களுக்கு முன்பதாக பாடல் பாடல்களை கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஆமென். நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, போராடாதீங்க, போயிட்டு துதித்து பாடுங்க, எப்படி போயிட்டு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய மகிமையை சொல்லி நல்லா பாடுங்க, பாடிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாரு. அதனுடைய பதில் என்ன தெரியுமா? அவர்களோட போராடி வந்தவங்க எல்லாரும் போராட்டம் பிடித்து தமிழர் அவங்களை வெற்றி கொண்டு மாறி போனாங்க. ஆமென். அப்போ பாடுகிறதுக்கு கூட வல்லமை இருக்கு. ஆமென். அதனாலதான் ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரை நம்ம பாடி ஆரம்பிக்கணும். யாருக்கும் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு உட்காந்து நம்ம பாடணும்னா அதனுடைய வல்லமையை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. உண்மையாவே பாட்டு பாடினா ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்வார்னு யோசேபாத் அறிந்தது நிமித்தம் தன்னை போராட வந்த ஜனங்களுக்கு முன்பதாக பாடல்கள் பாட்டு பாடலாம் கொண்டு போய் நிறுத்தது நிமித்தம் அவர்கள் எளிதாக அந்த எதிரிகளை மேற்கொண்டார்கள். வேதனை வாசிக்காம அப்போ ஆண்களுக்கு வசந்தெல்லாம் வாசிந்த பாடலெல்லாம் பாடுறோம்ல, எதிரியின் படை எம்மை சூழ் பொழுது ஓங்கிய புயம் கொண்டு என்னை எங்களுக்காக யுத்தம் செய்தார். அடுத்த வசனம் பாடுறோம், பாட செய்து துடிக்க செய்து எரிகோவின் மதில்களையே இடிக்க செய்து. இப்போ எரிகோ மதிலை இடித்ததுக்கு முன்பதாக அவங்க பாடின ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் அவங்க பாடுறதுக்கு, அதாவது அவங்க வெற்றியை பார்க்கறதுக்கு முன்னாடியே செய்யற காரியம். அப்போ பாருங்க, நம்ம பாடுறதுக்கும் வல்லமை உண்டு. ஆமென். சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் பாட்டு பாடுறதுக்கான வல்லமை என்னன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க இதை எப்படி எடுத்துக்கொண்டு நான் பாடி என் வாழ்க்கையில இருக்கிற என் எதிரிகோவெல்லாம் முறியடிக்கணும், நான் பாடி என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய என் எதிரிகளை மேற்கொள்ளணும்னா இன்றையில இருந்து பாட்டு பாடுறத ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கடைசி 3வது சாட்சியம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எதிரியின் படையம்மை சொல்லும் போது Watch